தஞ்சை மாநகரில் மக்கள் தொகை பெருக்கத்தின் தொடர்ச்சியாக வாகனங்களின் எண்ணிக்கையும் பெருமளவில் பெருகியதன் காரணமாக வாகனத்தை எந்த இடத்தில் நிறுத்துவது என்பது ஒரு பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. வாகனங்களை நிறுத்துவதற்கான இடப்பற்றாக்குறை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இவற்றை தவிர்க்க பழைய பஸ் நிலையம் அருகிலும் அண்ணா சாலையிலும் வாகனங்கள் நிறுத்தும் இடம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதிகளில் உள்ள கடைகள், ஓட்டல்களுக்கு கார்கள், இருசக்கர வாகனங்களில் வருபவர்கள் அந்தந்த பகுதிகளில் உள்ள நிறுத்தும் இடத்தில் நிறுத்திவிட்டு செல்கின்றனர். இருந்தாலும் பலர் சாலையோரத்தில் தான் வாகனங்களை நிறுத்திவிட்டு செல்கிறார்கள். தஞ்சை மாநகரின் மிக முக்கியமான சாலைகளில் ஒன்றாக காந்திஜி சாலை உள்ளது. இந்த சாலையில் ஓட்டல்கள், மாநகராட்சி அலுவலகம், LIC அலுவலகம், சுகாதாரத்துறை அலுவலகம், வாரிக நிறுவனங்கள், பூக்கடைகள் உள்ளன. இதனால் எப்போதுமே இந்த சாலை பரபரப்பாக இருந்து கொண்டேதான் இருக்கும். இந்த சாலையில் தான் ரயில்வே போலீசார் குடியிருப்புகள் உள்ளன. இந்த குடியிருப்புகளுக்கு முன்பு சாலையோரத்தில் இருபுறமும் கார்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. பழைய பஸ் நிலையத்திலிருந்து தனியார் பஸ் ஒன்று பயணிகளுடன் ஒரத்தநாடு பகுதியை நோக்கி புறப்பட்டது. இந்த பஸ் ரயில்வே போலீசார் குடியிருப்பு முன்பு வந்தபோது எதிரே ஒரத்தநாட்டிலிருந்து பழைய பஸ் நிலையம் நோக்கி சென்ற அரசு பஸ் வந்தது. இந்த இடத்தில் சாலையோரத்தின் இருபுறமும் கார்கள் நிறுத்தப்பட்டு இருந்ததால் இரு பஸ்களும் ஒதுங்கி செல்ல முடியாத அளவுக்கு இட நெருக்கடி ஏற்பட்டது. இரு பஸ்களும் ஒதுங்கி செல்ல முயன்றால் பஸ்கள் மோதிக்கொள்ளும் அளவுக்கு நேருக்கு நேராக சென்றன. இந்த பஸ்கள் செல்ல முடியாததால் அதற்கு பின்னால் எந்த கார்களும், இருசக்கர வாகனங்களும் செல்ல முடியவில்லை. இதனால் நீண்ட வரிசையில் வாகனங்கள் நின்றதால் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டன. பின்னர் காவலாளி ஒருவர் வந்து சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார் உரிமையாளரை வரவழைத்து அந்த காரை பின்னோக்கி எடுக்க வைத்தார்.